நாளைக்கு வரேன்னு சொல்லுங்க. சரி. அப்புறம் அந்த கான்ட்ராக்டர் வந்தாருன்னா 10 லோடு தேங்காயை கோயம்புத்தூர் அனுப்பிச்சு. சரி. என்ன சொரிண்டா பின்னாடியே போற? அவனுக்கு நீ மச்சானா நான் மச்சானா? எங்க அவன் சொன்னது ஒரு முறை சொல்லு பாப்போம். கேளுங்க, கரெக்டா சொல்றேன். டாக்டர் ஒர்க் ஷாப்ல விட சொன்னாரு. டிராக்டருக்கு போன் பண்ணி நாளைக்கு வர சொன்னாரு. கண்ட்ராக்டர் 10 லோடு தேங்காய் எங்கேயோ போட சொன்னாரு. ஓ மண்ட மேல போட சொன்னாரு. நான்சென்ஸ். டாக்டருக்கும் டிராக்டருக்கும் வித்தியாசம் தெரியாத அன்எஜுகேட்டட் போறோம். நீ வந்து என்ன क्वेश्चन மேல क्वेश्चन பண்றியாடா? காலையில ஸ்கூல் கேட்ட வரைக்கும் நான் தான் கொண்டு விட்டுட்டு வந்தேன். இப்ப கூப்பிட போறப்ப பிரியாம ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்றாங்க ஐயா. அப்பா எங்க போயிருப்பா? எனக்கு பயமா இருக்குங்க. அட நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. எங்காவது விளையாடிட்டு பா, இல்ல நான் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு பா. நான் போய் கூட்டி வரேன். டேய் வாடா. பிரியா, இது உனக்கே நல்லா இருக்கா? ஏதோ குழந்தைய காணுன்ற அவசரத்துல அவனை போட்டு அடிச்சிட்டேன். மன்னிச்சிருப்பா. அடி வர பலமா பட்டுருச்சு. நீ என்ன பண்ற? நான் ஒண்ணும் பண்ணலையா? பேசிட்டு இருக்கல. பேசுங்க. நீ என்ன பண்ற? அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். மனசுல ஒண்ணு வச்சுக்காதேன்னு ஒரு 8 போய் சொல்லிட்டு. ஏயா 8 போய் சொல்றதுக்கு 9 சொல்றதுக்கு திருப்பதி ஆண்டவன் கொரியர் சர்வீஸ் நடத்துறாரு. தப்பு பண்றது நீ மனு அவர்கிட்ட போடுற. ஆமா நீ என்ன வர வர எஸ்வி ரங்காராவ் மாதிரி படத்தை பார்த்தா பேசுற, செவத்தை பார்த்தா பேசுற, மனுஷங்கிட்ட பேச மாட்டேங்கிறிய மச்சான். இது வரைக்கும் அவன்கிட்ட கோமா கூட பேசுனது இல்ல. ஒரு அடி வர அடிச்சிட்டேன். அதான் மனசு கேட்கல. நீங்க அவரை அடிச்சிட்டு இப்ப வேதனைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல அவர் வீட்டுக்கு போய் அவரை சமாதானப்படுத்திட்டு வாங்க. போறேன் திவ்யா. ஆனா அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான் தான். ஒண்ணும் ஃபீல் பண்ண மாட்டாரு. போங்க போங்கன்னு சொல்றேன்ல. ரைட் மச்சான், அவர் ஏதோ கேக்குறாரு, பதில் சொல்லிட்டு வாங்க. ஒன் மோர் ரிப்பீட். வெயிட். 6 kg. நான் அத கேக்கல. நான் போய் புறா பிடிச்சிட்டுமா? புறா எதுக்கு பிடிச்சிட்டு வர்ற? சமாதானத்துக்கு போறீங்களே, அப்படி சொங்கின்னு பறக்க விடலாம்ல. அடக்காவாலி பெரிய நேரு பரம்பரை புறா விட்டு சமாதானப்படுத்தாரு. போடா டேய் போடா. அடிச்சவன் சொன்னா கேட்க மாட்டீங்க. என்னது? அன்எஜுகேட்டட் ஃபெலோ. டேய் இருடா மச்சான். டேய் அரவே காடு. இரு மச்சான். உன்னை நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன் படுவா. நீ சந்தோஷ ஆர்ப்பாட்டம். ஏ மச்சான், என்ன நீ அடிச்சடியில அவனுக்கு மூளைகளை கலங்கி போச்சா? என்னமோ சிரிக்கிறான். ஸ்வீட் வேற எல்லாருக்கும் கொடுக்குறான். இருக்குப்பா. ஊர்ல உலகத்துல இல்லாத ஃப்ரெண்டு. அவன் இவனை அடிச்சானா இவன் சந்தோஷத்துல ஊருக்கே ஸ்வீட் கொடுக்குறான். சோரண கட்டப்ப. குழந்தைங்களா, உங்க மாமா என்ன அடிச்சிட்டார். வாங்க அண்ணே. அடே வாங்க வாங்க. நீ சாப்பிடு மச்சான். திரு அவர்கள் என்னை அரைஞ்சிட்டார். அதான் சவுண்ட் கேட்டுதா? முனிசிபாலிட்டி சங்கு மாதிரி கின்னு இருந்ததா? கின்னு இருந்தல. முழுசா சாப்பிடுங்க. ஏன் மச்சான், ஒரு கன்னத்துல அரைஞ்சதுக்கே ஸ்வீட் குடுக்குறியே, இன்னொரு கன்னத்திலே அரைஞ்சிருந்தா என்ன கொடுப்ப? கடா வெட்டி ஊருக்கே சோறு போட்டுருவேன். போடுறா போடுறா போடுறா. ஆடுறா ஆடுறா ஆடுறா. வா ஒன்னா நல்லா அரைஞ்சடா. வாடி. ஐயோ இவனுக்கு சென்டிமெண்ட்டுக்கு உலகம் தாங்காதுடா. கேட்ச் கேட்ச். நீ எப்படா வந்த? கார்த்திகல வந்தனே. எதுக்குடா வந்த? சமாதானம் பண்ணி வைக்க. ஆமா, இவர் பெரிய ஐநா சபை கோபி அண்ணா. இவங்களை சமாதானப்படுத்தி நோபல் பரிசு வாங்க போறாரு. போடா போடா போடா. குடுங்கடா. ரொம்ப சூப்பரா இருக்குமா. அம்மா உங்க வீட்டுக்காரர் வாக்கு நம்பி நான் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். கட்டுங்களா? கையிருப்பு தான் குறையுது. சரி நான் பாத்துக்கிறேன். என்னடா இந்த ஊருக்குள்ள ஆம்பளை பொம்பளை எல்லாம் வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன், வாக்கு கொடுத்தா மாற மாட்டேங்கிறாங்க. அது என்ன பெரிய வாக்கு? அந்த வாக்கை நான் இன்னைக்கு பார்த்தாங்க. வாக்கு தானே நான் காட்டுறேன். காட்டு. கையை கொடுங்க. இப்படி தூங்க. கால் அப்படி வைங்க. அப்படி வாங்க அப்படி வாங்க அப்படி வாங்க. இதான் வாக்கு. ஓ இதான் வாக்கு. ப்ளீஸ் ஒரு பேக். இதான் நம்ம மச்சான். ஓ தங்கச்சி கல்யாணத்துக்கு எந்த குறை இருக்க கூடாது. ஆமா திரு எங்க அவன் எங்காவது ஒரு ஓரமா படுத்திருப்பான். கூப்பிடவா? ஃபுல் ஃபிட். நிம்மதியா தூங்க. காலையில 4 மணிக்கு 2 பேரை எழுப்பணும். பாலை வெட்டணும்ல. அது சரி, நீங்க பாலை வெட்டினாலும் சரி ஓலை வெட்டினாலும் சரி எழுப்பி விட்டுறேன். சரி தூங்கு. அது பாத்ரூம். ஓ பாத்ரூமா? அப்ப பெட்ரூம் எங்க இருக்கு? நான் பெட்ரூம் போய் தூங்குறேன், நீ பாத்ரூம்ல தூங்கு. என்ன அநியாயம் பாத்தீங்களா ஐயா? தண்ணி போட்டவன் பெட்ரூமுக்கு ஸ்டெடியா போறானா, போடாதவன் பாத்ரூமுக்கு போகணுமா? கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதிலும் கிடைத்தது. நான்சென்ஸ். டிஎஸ் பட்டணப்படி பேரன் நினைப்பா. என்னடா கரைஞ்சிட்டு இருக்க? சும்மா இருக்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க. என்ன உலக்க எக்ஸசைஸா? உரலே தூக்கலாம் நினைச்சேன். முடியாம உட்கார்ந்துட்டியாக்கு. நெல்லு குத்துற பொம்பளை கேக்குறா, கொண்டு போய் குடுறா. நான் பாடி பில்டர் ஆகிறது உங்களுக்கு பிடிக்காத. நீங்களே எக்ஸசைஸ் பண்ணுங்க, என்ன மாதிரி ஸ்லிம் ஆயிருவீங்க. டென்ஷன் பண்ணாதீங்கடா, போங்கடா டேய். ஐயோ மச்சான், என்னைய அடிச்சே. குடத்தை தூக்க சொல்றது. நான் எங்க குடத்தை தூக்குனேன்? இனிமே கிணமால பொருளை தூக்க கூடாது. நான் சொல்றத கேளுங்க. முக்கியமா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய கூடாது. முக்கியமா நான் உனக்கு ஒன்னு சொல்றேன். குனியாம நிமிராம எந்த வேலையும் செய்யும். குடத்தை கீழ இறக்கி வைங்க. அட என்கிட்ட எங்கப்பா குடம் இருக்கு? பேசாதீங்க. வேகமா நடக்க கூடாது, மாடிப்படி ஏற கூடாது. குடத்தை இறக்கி வைங்க சொல்றேன்ல.
இனிமே மாங்காய் தான் திங்கணும், சாம்பல் தான் சாப்பிடணும். ஆனா பாவீங்களா, இனி சோறு போட மாட்டீங்களா? இத பாருங்க, இனிமே நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். யோ, எல்லாரும் கேக்குறீங்க, பப்ளிக் மீட்டிங் நடக்குது. ஏய் இறைவா, இன்னைக்கு என்னாச்சு இவனுக்கு? எஸ்கூஸ் மீ, டெல் மீ. காலை டிபனுக்கு சாம்பார், மத்தியான சாப்பாட்டுக்கு மாங்காய், நைட் என்ன திங்க போறீங்க? களவாடி ஒண்ணு ட்ரை பண்ணி திருப்பி ஓடி போயிரு. ஏமா, இன்னைக்கு உன் புருஷனுக்கு என்னாச்சு? வெறினே ஏதாவது கடிச்சு வச்சிருச்சா? இந்த புடுங்க புடுங்குறான். குனிய கூடாதுங்க, நிமிர கூடாதுங்க, நடக்க கூடாதுங்க, படிக்கட்டு ஏற கூடாது. பிக்காரி நான் என்ன லாட்டுக்கு துணி போட்டுட்டு இருக்கேன். 1 2